ஒரு சின்ன டிங் சத்தம். ஆமா, அது ஒரு சத்தம் போதும். கரெக்ட். இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்லைன் மீட்டிங்லயோ, இல்ல ஒரு கிளாஸ்லயோ ரொம்ப கவனமா உட்கார்ந்திருக்கீங்க. திடீர்னு மொபைல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அத ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் பார்க்குறீங்க. அவ்வளவுதான். உண்மைதான். அது ரொம்ப சாதாரணமா தோணும். ஆனா, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான, சொல்லப்போனா ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரியுமா? அந்த ஒரு செகண்ட் கவனச்சிதறலுக்கு பிறகு, உங்க மூளை திரும்பவும் அந்த மீட்டிங்ல முழுமையா அதாவது அந்த 100% ஃபோக்கஸ திரும்ப கொண்டு வர சராசரியா 23 நிமிஷம் ஆகுமாம். அடா, 23 நிமிஷமா? ஆமா. உளவியல் ரீதியான ஆராய்ச்சிகள் இதத்தான் சொல்லுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 40 நிமிஷம் ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு 5 தடவ நோட்டிஃபிகேஷன் வந்தா, உங்க மூளையோட நிலைமை என்ன ஆகும்? அது மொத்தமா ஃபோக்கஸ் காலி ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அது வெறும் கவனச்சிதறல் இல்ல. உங்க மூளை ஒவ்வொரு முறையும் 0ல இருந்து ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல இந்த மாபெரும் சவாலை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப டீப்பா பேச போறோம். கண்டிப்பா. இப்போ ஆன்லைன் மீட்டிங், வெர்ச்சுவல் கிளாஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா மாறிடுச்சு இல்லையா? நிச்சயமா. ஆனா ஒரு நல்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷனோ ஒரு சூப்பர் வெப்கேமோ இருந்தா மட்டும் போதுமா? அது வெற்றிகரமான கற்றலையோ அல்லது விவாதத்தையோ உருவாக்கிடுமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆமா, இல்ல. திரைக்கு பின்னால் இருக்கிற அந்த மனித மூளையோட உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். அதனாலதான் காஞ்சிபுரம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட முன்னாள் முதல்வர் திரு சிவகுமார் அவங்க எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான கட்டுரையின் குறிப்புகளை இன்னைக்கு நாம ஆதாரமா எடுத்துக்க போறோம். ரொம்ப நல்ல சோர்ஸ் அது. ஆமா. இது ஏதோ சாதாரணமா போன் ஆஃப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ற அட்வைஸ் கிடையாது. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெறும் கருவிதான். கவனத்தை எப்படி ஹேக் பண்றது, எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது அப்படிங்கிற மனவியல அவர் ரொம்ப அருமையா விளக்கியிருக்காரு. உண்மைதான். நம்ம நோக்கம் என்னன்னா டெக்னாலஜியை குறை சொல்றதை விட நம்ம மூளையை எப்படி டியூன் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். எக்ஸாக்ட்லி. இதான் நம்ம மிஷன் இன்னைக்கு. அவர் சொல்ற விஷயங்களை மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எளிமையானதா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் ரொம்பவே ஆழமானது. ஒரு ஆன்லைன் சூழல்ல நம்ம கவனத்தை திருதுற விஷயங்கள் 1000 இருக்கு இல்லையா? ஆமா. நோட்டிபிகேஷன், வீட்ல இருக்கிற சத்தம் எல்லாமே. கரெக்ட். அதை எப்படி சமாளிச்சு நம்ம மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு சிவகுமார் ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம் உரையாடல் எனும் கருவி. ஓ ஆமா. ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னாலே பலரும் பண்ற மிகப்பெரிய தப்பு அதை ஒரு ஒன் வே ரேடியோ மாதிரி மாற்றுறதுதான். அதாவது ஒருத்தர் மட்டுமே பேசுறது. கரெக்ட். ஒருத்தர் ஸ்கிரீன்ல பேசிக்கிட்டே இருப்பார், மத்தவங்க எல்லாரும் அந்த ஸ்கிரீன் அமைதியா வெறித்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதுதான் கவனச்சிதறலுக்கு முதல் மற்றும் முக்கியமான காரணம்னு அவர் சொல்றார். நிச்சயமா. இது நாம நியூரோ சயின்ஸ் பார்வையில இருந்து பார்க்கணும். நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த எந்த பங்கேற்பும் இல்லாம அமைதியா கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா அத பாசிவ் லிஸ்னிங், அதாவது செயலற்ற கவனிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலையில நம்ம மூளை ரொம்ப சீக்கிரமாவே சோர்வடைஞ்சிரும். சீக்கிரமா டயர்ட் ஆகிடுமா? ஆமா. மூளைக்கு எப்பவுமே ஒரு சின்ன சவால் தேவை, கொஞ்சம் டோபமைன் தேவை. அது கிடைக்கலன்னா மூளை ஆட்டோமேட்டிக்கா எங்க சுவாரஸ்யமா ஒண்ணும் இல்ல, வேற எங்கேயாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடும். ஓ, அந்த நேரத்துலதான் உங்க கை ஆட்டோமேட்டிக்கா மொபைலை நோக்கி போகுது. எக்ஸாக்ட்லி. மூளை ஒரு தூண்டுதலை தேடுது. இத நான் படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இது பார்ப்பதற்கு நாம டிவி பார்க்கிறதற்கும் வீடியோ கேம் விளையாடுறதற்கும் உள்ள வித்தியாசம் போல இருக்கு. அட, ரொம்ப நல்ல உதாரணம். இப்போ டிவி பார்க்கும்போது நாம சும்மா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும்தான் பாக்குறோம் இல்லையா? ஆமா, நாம ஒண்ணும் பண்றது இல்ல. நம்ம மூளைக்கு அங்கே எந்த வேலையும் இல்ல. அதனாலதான் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நாம போனை நோண்டுறோம், இல்ல வேற யார்கிட்டயாவது பேசுறோம். ஆனா வீடியோ கேம் விளையாடும் போது அப்படி நடக்கிறதே இல்ல. நிச்சயமா நடக்காது. ஃபுல் ஃபோக்கஸ் அங்கதான் இருக்கும். ஏன்? ஏன்னா நாமும் அந்த கேமோட ஒரு அங்கம். நாம ஒரு பட்டனை அழுத்தினா ஸ்கிரீன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு சின்ன ஃபீட்பேக் லூப் இருக்கு. கரெக்ட். அதனால நம்ம கவனம் சிதறதே இல்ல. அப்போ ஆன்லைன் மீட்டிங்கையும் ஒரு வீடியோ கேம் மாதிரி இன்டராக்டிவா மாத்தணும், சரியா? ரொம்ப அற்புதமான ஒரு உவமை. எக்ஸாக்டா அதே தான் நாமும் செய்யணும். சுறுசுறுப்பான பங்கேற்பு, அதாவது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது கேட்கறவங்க வெறும் பார்வையாளர்களா இல்லாம அந்த செயல்முறையோட ஒரு பகுதியாகவே மாறிடுறாங்க. ஓஹோ. இதுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ சிம்பிளான கேள்விகள் போதுமா? ஆமா. சிவகுமார் அவங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் என்னோட இருக்கீங்களா,
இல்லனா இந்த கான்செப்டுக்கு உங்களால ஒரு ரியல் லைஃப் உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு ரொம்ப இயல்பான சின்ன சின்ன கேள்விகளை கேட்க சொல்றார். அப்படி கேள்விகள் கேட்கும்போது மூளையில என்ன நடக்குது? ஒரு ஆசிரியர் அல்லது மீட்டிங் நடத்துறவர் ஒரு கேள்வியை கேட்கும்போது கேட்கறவங்களோட மூளையில ஆட்டோமேட்டிக்கா ஒரு விழிப்புணர்வு உருவாகுது. ஒரு அலர்ட் மாதிரி. கரெக்ட். ஓ, இப்போ நம்ம முறை நாம பதில் சொல்லணும் இல்லனா நாம யோசிக்கணும் அப்படின்னு மூளை அலர்ட் ஆகுது. இது அந்த சோர்வை உடைச்சு ஈடுபாட்டா பல மடங்கு அதிகரிக்குது. சூப்பர். வீடியோ கேம்ல நீங்க பட்டனை அழுத்துற மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல இந்த உரையாடல் தான் உங்களை அலர்ட்டா வச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே, உரையாடல் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுது. வீடியோ கேம் மாதிரி இன்டராக்டிவா வச்சுக்கிட்டா கவனம் சிதறாதுன்னு சொல்றோம். ஆனா ஒரு வீடியோ கேமை நம்மளால பல மணி நேரம் தொடர்ந்து விளையாட முடியும். ஆமா, அதே மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸையும் மீட்டிங்கையும் தொடர்ந்து 2 மணி நேரம் இன்டராக்டிவா கொண்டு போக முடியுமா? இங்கதான் நாம அடுத்த பகுதிக்கு வரோம். ரைட். நேர மேலாண்மை. ஆமா, சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆன்லைன் அமர்வு 30 முதல் 60 நிமிடங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேல போக கூடாது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்தையும் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கணும்னு சொல்றாரு. கண்டிப்பா. இது நேர மேலாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது மனித மூளையோட கெப்பாசிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அவர் ஒரு 10+5 ஃபார்முலாவை முன்வைக்கிறாரு. ஆமா, 10 நிமிஷம் பாடம், 5 நிமிஷம் உரையாடல். அதாவது 10 நிமிஷம் பாடம் எடுத்தா அடுத்த 5 நிமிஷம் அதை பற்றி கலந்துரையாடணும். இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. தாராளமா கேளுங்க. வெறும் 10 நிமிஷத்துல ஒரு சிக்கலான கான்செப்ட எப்படி முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம் தான். உதாரணமா ஒரு முக்கியமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியையோ அல்லது ஒரு சயின்ஸ் தியரியும் டீப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்ப பேசுவோம் அப்படின்னு திடீர்னு நிறுத்தினா அது அந்த ஃப்ளோவை பிரேக் பண்ணாதான் கேக்குறீங்க. ஆமா, கவனம் இன்னும் சிதறாதா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி. பல ஆசிரியர்களுக்கும் கார்ப்பரேட் மேனேஜர்களுக்கும் இதே சந்தேகம் இருக்கும். ஆனா இத புரிஞ்சுக்க நாம மூளையோட ஒர்க்கிங் மெமரி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒர்க்கிங் மெமரினா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற RAM மாதிரி சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. கம்ப்யூட்டர்ல RAM எப்படி தற்காலிகமா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதோ அதே மாதிரி தான் மூளையோட ஒர்க்கிங் மெமரியும். ஓகே. அதோட கொள்ளளவு ரொம்ப ரொம்ப குறைவு. தொடர்ந்து ஒரு புது விஷயத்தை மூளைக்குள்ள செலுத்திக்கிட்டே இருந்தா காக்னிட்டிவ் லோட், அதாவது மூளைக்கான வேலைப்பளு அதிகமாகி அது ஓவர்லோட் ஆகிடும். அப்ப மூளை திணற ஆரம்பிச்சிடும். ஆமா, எப்படி கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுமோ அப்படியே நம்ம மூளை ஹேங் ஆயிடும். அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல முன்னாடி என்ன சொன்னாங்கன்னே நமக்கு மறந்துடும். கவனம் அலைபாய ஆரம்பிச்சிடும். ஓஹோ, அப்போ இந்த 10+5 ரூல் மூலமா நாம என்ன பண்றோம்? அந்த 10 நிமிஷத்துல மொத்த தியரியும் நடத்தி முடிக்க சொல்லல, ஒரு பெரிய கான்செப்ட சிறு சிறு மைக்ரோ பகுதிகளா பிரிக்க சொல்றாங்க. மைக்ரோ செக்மெண்ட்ஸ். ஆமா, அது எப்படின்னா ஒரு பெரிய ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது இடையில கொஞ்சம் பஃபர் ஆகிறதுக்கு டைம் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி. சூப்பர் அனாலஜி. 10 நிமிஷம் தகவலை உள்வாங்கின பிறகு அந்த 5 நிமிஷம் உரையாடல் மூலியமா மூளை அதை ப்ராசஸ் பண்ணுது. அந்த 5 நிமிஷங்கிறது உங்க மூளைக்கான ஒரு சேவ் பட்டன். சேவ் பட்டன். வாவ். ஆமா, அத சேவ் பண்ணாதான் அடுத்த 10 நிமிஷத்துக்கான தகவலை உள்வாங்க மூளை தயாராகும். இது நிஜமாவே ஒரு அட்டகாசமான இன்சைட். ஒரு பெரிய ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கும் மூளை இன்ஃபர்மேஷனை சேவ் பண்றதுக்குமான இந்த லாஜிக் ரொம்ப தெளிவா இருக்கு. நிச்சயமா. சரி, இப்போ நேரத்தை இப்படி பக்காவா பிரிச்சிட்டோம். ஆனா அந்த 5 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? சும்மா பேசிட்டு இருக்க முடியாது. ஆமா, சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க போறோமா என்ன? அதுக்கு தான் சிவகுமார் ஆரம்ப கால எதிர்பார்ப்புகளும் ஊடாடும் செயல்பாடுகளும் பற்றி பேசுறார். கரெக்ட். நேரத்தை பிரிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த நேரத்துல என்ன செய்ய போறோங்கிறது அதை விட முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே சில ரூல்ஸ ரொம்ப தெளிவா சொல்லிவிடணும். ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, கேமராவை ஆன் பண்ணி வைக்கணும், பேசாத போது மியூட்ல இருக்கணும், வேற வேலைகளை பார்க்க கூடாதுன்னு முன்னாடியே செட் பண்ணிடணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அந்த 5 நிமிஷம் கேப்ல போல்ஸ், குவிஸ், சாட் பாக்ஸ்ல பதில்களை போடுறது, சிறு குழு விவாதங்கள், அதாவது பிரேக் அவுட் ரூம்ஸ், இப்படி பல விஷயங்களை செய்யணும்னு சொல்றாரு. ஆமா, குறிப்பா அடுத்த 1 நிமிஷத்துல உங்க பதில சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அப்படின்னு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்கறது எல்லாரையும் உடனே சுறுசுறுப்பாக்கிடும் சொல்றாரு. அந்த சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயமா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. எனக்கும் அது அப்படிதான் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நம்ம பக்கம் பந்த தூக்கி போடுற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பந்து நம்மள நோக்கி வந்தா என்ன பண்ணுவோம்? அலர்ட் ஆகி பந்த கேட்ச் பிடிக்க ரெடி ஆகும் இல்லையா? ஆமா, உடனே கை முன்னாடி போகும். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ண சொல்றதும் அதே மாதிரி தான். பந்து நம்ம பக்கம் வந்தாச்சு,
நாம ரியாக்ட் பண்ணியே ஆகணும். ரொம்ப சரியான ஒப்பீடு. நீங்க சொன்ன அந்த பந்த தூக்கி போடுற விஷயத்துல வந்து பொறுப்புணர்வு, அதாவது அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, அக்கௌண்டபிலிட்டி. ஆமா. தன்னிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நபருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் ஆயிடுவாங்க. ரைட். உங்க பதில 60 செகண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுக்கும்போது அங்கே கவனச்சிதறலுக்கு நேரமே இல்ல. போனை பார்க்க தோணாது. கண்டிப்பா அந்த டாஸ்க முடிக்கணும் அப்படிங்கிற இலக்கம் மட்டும்தான் மூளையில இருக்கும். இதுதான் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றதோட பவர். சூப்பர். இப்போ திரைக்குள் நடக்கிற விஷயங்களை நாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிட்டோம். ஆமா. ஆனா இந்த வர்ச்சுவல் உலகத்துல பாதி பிரச்சனை திரைக்குள்ள இல்ல. பின்ன எங்க இருக்கு? நாம உட்கார்ந்து இருக்கிற நிஜமான இடத்துல, அதாவது திரைக்கு வெளியே நடக்குது. அதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புவோம். கற்றல் சூழலும் மூளைக்கான இடைவேளைகளும். இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா. ஏன்னா உங்க லேப்டாப்ல நீங்க உலகத்தோட பெஸ்ட் மீட்டிங்ல இருக்கலாம். ஆனா உங்க வீட்ல பக்கத்து ரூம்ல டிவி சத்தமா ஓடிக்கிட்டு இருந்தா மொத்த போக்கஸும் காலி. கரெக்ட். அதனாலதான் சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். தேவையான புத்தகங்கள், நோட்டு, பென்சில் எல்லாத்தையும் முன்னாடியே ரெடியா வச்சுக்கணும்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு செட்டப். முக்கியமா சோஷியல் மீடியாவை அந்த பக்கமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றார். சின்ன குழந்தைங்களா இருந்தா பெற்றோர்கள் அவங்க பக்கத்துல இருந்து அந்த சூழலை கண்காணிக்கலாம்னு சொல்றார். அது குழந்தைங்களுக்கு ஓகே. ஆமா, ஆனா இத படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிராக்டிக்கல் சிக்கல் தோணுது. அது என்ன சிக்கல்? இப்போ குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஆனா நம்மள மாதிரி அடல்ட்ஸ் கார்ப்பரேட் மீட்டிங்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு யார் இருக்கா? யாரும் இல்ல. ஆமா, அம்மா அப்பா வந்து கவனமா மீட்டிங் அட்டென்ட் பண்ணுன்னு சொல்ல போறது இல்ல. ஒரு பக்கம் மீட்டிங் ஓடும், இன்னொரு பக்கம் அமேசான்ல ஷாப்பிங் பண்ணுவோம். அப்போ பெரியவர்களுக்கு இந்த அட்வைஸ் எப்படி பொருந்தும்? ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட தொட்டிருக்கீங்க. குழந்தைகள் விஷயத்துல பெற்றோர்கள் சூழலை உருவாக்குறாங்க. பெரியவர்கள் விஷயத்துல நமக்கு நாமே அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். நமக்கு நாமே பெற்றோராக மாறணும். ஆமா, இத சைக்காலஜில சாய்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்ஸ் ஆர்கிடெக்சர் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம முடிவுகள் இருக்கும். ஓகே. நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணும் போதே மொபைல உங்க கை கெட்டுற தூரத்துல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து பாப்பீங்க. அது உங்க தப்பு இல்ல, மூளையோட டிசைன் அப்படி. கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். கரெக்ட். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த மொபைல் எடுத்து வேற ரூம்ல வச்சிடணும். கண்ணுக்கு தெரியாத இடத்துல வைக்கணும். எக்ஸாக்ட்லி. அல்லது டோன்ட் டிஸ்டர்ப் மோட்ல போடணும். கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்களை உங்களை விட்டு தூரமா வைப்பதுதான் சாய்ஸ் ஆர்கிடெக்சர். சூப்பர். உங்களை யாரும் கண்காணிக்க வேண்டாம். உங்கள் சூழலை நீங்களே சரியா செதுக்கிட்டா கவனம் தானாகவே வந்துடும். அடா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். சூழலை செதுக்கிட்டா செயல் தானா நடக்கும். ஆமா. அதே போல இந்த சூழல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு. 40 முதல் 45 நிமிஷங்களுக்கு பிறகு கண்டிப்பா 5 முதல் 10 நிமிஷம் சிறு இடைவேளை தேவைன்னு சொல்றார். பிரேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த நேரத்துல எழுந்து நடப்பது, கண்களை மூடி ஓய்வெடுப்பது, ஸ்ட்ரெச் பண்றது ரொம்ப அவசியம்னு குறிப்பிடுறார். நாம முன்னாடி காக்னிட்டிவ் லோட் பத்தி பேசணும் இல்லையா, அதோட இன்னொரு பரிமாணம் தான் இது. எப்படி? தொடர்ந்து ஸ்கிரீனை பார்க்கும்போது கண்களுக்கு பெரிய அளவுல ஸ்ட்ரெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாம மூளை தொடர்ந்து தகவல்களை ப்ராசஸ் பண்ணும்போது மென்டல் ஃபிட்டிக், அதாவது மனச்சோர்வு உருவாகுது. டயர்ட் ஆகுறது. ஆமா, நீங்க தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறையும். அப்போ அந்த 5 நிமிஷம் பிரேக்ல எழுந்து நடக்கும்போது என்ன ஆகுது? நீங்க எழுந்து நடக்கும்போதோ ஸ்ட்ரெச் பண்ணும்போதோ உங்க மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகுது. ஓஹோ. அந்த சின்ன பிரேக்ல நீங்க லேப்டாப்பை பார்க்காம இருக்கும்போது மூளையில தேங்கி இருக்கிற மெட்டபாலிக் வேஸ்ட் கிளியர் ஆகுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. மெட்டபாலிக் வேஸ்ட் கிளியர் ஆகுதா? ஆமா. இதனால பிரேக் முடிஞ்சு நீங்க திரும்ப வரும்போது உங்க மூளை ரீஃப்ரெஷ் ஆகி முன்னாடி விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். வாவ், ஒரு எந்திரம் சூடான பிறகு அத கொஞ்சம் குளிர வைக்கிற நேரம் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்ப நம்ம கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். சூப்பரான கான்செப்ட்ஸ் பத்தி பேசணும். ஆனா இது எல்லாத்தையும் மீறி கடைசியா முழுமையான வெற்றி யார் கையில இருக்கு? மனிதர்கள் கையில தான். ஆமா, கண்காணிப்பு, பின்னோட்டம் மற்றும் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற பகுதிக்கு வருவோம். நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டான சிஸ்டம் வச்சிருந்தாலும் அந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரிசல்ட்டை முடிவு செய்யும். சிவகுமார் இத ரொம்ப அழகா சொல்றாரு. ஆசிரியர்கள் அல்லது மீட்டிங் ஹோஸ்ட் யாராவது கவனக்குறைவா இருந்தா உடனே உங்க பேரை சொல்லி அழைக்கணும். ஆமா. அது அவங்களோட கவனத்தை உடனே ஈர்க்கும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஃபீட்பேக் கேக்குறது ரொம்ப முக்கியம்னு குறிப்பிடுறாரு. ஃபீட்பேக் ரொம்ப அவசியம். இப்ப சொல்லுங்க, இந்த பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கிற சாதாரண விஷயத்துல என்ன மேஜிக் இருக்கு? இதுல ஒரு சூப்பரான சைக்காலஜி இருக்கு. இத காக்டெயில் பார்ட்டி எஃபெக்ட் அப்படின்னு உளவியல்ல சொல்லுவாங்க. காக்டெயில் பார்ட்டி எஃபெக்ட். ஆமா.
இப்போ வந்து நீங்க ஒரு பெரிய பார்ட்டில இருக்கீங்க. சுத்தி 1000 பேர் பேசிட்டு இருக்காங்க. பாட்டு சத்தமா ஓடிட்டு இருக்கு. ரைட். நீங்க உங்க நண்பர் கூட பேசிட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த கூட்டத்துல எங்கேயோ தூரத்துல யாரோ ஒருத்தர் உங்க பேரை சொல்றார். நீங்க அதை உடனே கவனிப்பீங்க இல்லையா? ம். உங்களோட காது சட்டன்னு அந்த பக்கம் திரும்பும். ஆமா, கண்டிப்பா எனக்கே நிறைய தடவை நடந்திருக்கு. இல்லையா? ஆமா, அந்த சத்தத்துல எப்படி என் பேர் மட்டும் எனக்கு கேட்டுச்சுன்னு நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுதான் உங்க மூளையோட டிசைன். மனித மூளை தனக்குன்னு சில குறிப்பிட்ட ஒலிகளை விஐபி லிஸ்ட்ல வச்சிருக்கோம். விஐபி லிஸ்ட்? ஆமா. அதுல நம்பர் 1 நம்மளோட சொந்த பேர் தான். ஆன்லைன் கிளாஸ்ல ஒருத்தர் வந்து கவனம் சிதறி வேற எதையோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்பீக்கர்ல இருந்து அவரோட பேரை ஒலிக்கும் போது மூளை அலர்ட் ஆயிடும். ஆமா, மூளையோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஒரு செகண்ட் ஸ்பைக் ஆகும். மூளைக்கு ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக் கிடைச்ச மாதிரி ஆகி உடனே அவங்க முழு விழிப்பு நிலைக்கு வந்துருவாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஹேக். வாவ்! அதனாலதான் பேர் சொல்லி கூப்பிடுறது அவ்ளோ எஃபெக்டிவா இருக்கு. நிச்சயமா. ஆனா எப்பவும் இன்னொருத்தர் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா? எப்பவும் முடியாது. அதனாலதான் சிவகுமார் கடைசியா ஆனா ரொம்ப உறுதியா ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். அதுதான் சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் டிசிப்ளின். இதுதான் ஃபைனல் பாயிண்ட். ஆமா, நாமளே சுறுசுறுப்பா கவனிக்கிறது, குறிப்பெடுக்கிறது மாதிரியான பழக்கங்களை வளர்த்துக்கணும்னு சொல்றார். எக்ஸாக்ட்லி. இதை நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். வெளியில இருந்து கொடுக்கப்படுற ரூல்ஸ், செட் பண்ற என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து உங்களை ஒரு குதிரை மாதிரி தண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் தான் கொண்டு போகும். ஆனா தண்ணிய குடிக்க வேண்டியது அந்த குதிரை தான். கரெக்ட். எப்போ ஒரு மாணவனோ அல்லது ப்ரொஃபஷனலோ இது ஏன் வேலை, என் வாழ்க்கைக்கான படிப்பு அப்படின்னு அந்த இன்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்றாங்களோ அப்போதான் அந்த விர்ச்சுவல் மீட்டிங் முழுமையான வெற்றி அடையும். உண்மைதான். குறிப்பெடுக்கிறது வந்து வெறும் ரெக்கார்டிங் இல்ல, அது உங்க மூளையை ஆக்டிவா வச்சுக்கிற ஒரு மெக்கானிசம். அந்த சுய கட்டுப்பாடு வந்துட்டா உங்களை சுத்தி 1000 நோட்டிபிகேஷன் வந்தாலும் உங்க கவனம் சிதறாது. ரொம்ப பிரமாதமா சுருக்கி சொன்னீங்க. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, ஆன்லைன் உலகத்துல கவனச்சிதறல் அப்படிங்கிறது நாம பயப்பட வேண்டிய ஒரு அரக்கன் இல்ல. அது ஒரு சைக்காலஜிக்கல் சேலஞ்ச், அவ்வளவுதான். வெறும் சவால் தான். பாசிவ் லிஸ்னிங்க தவிர்த்து உரையாடல் மூலமா மூளையை ஆக்டிவா வச்சுக்கிறது, 10+5 ரூல் மூலமா மூளைக்கு தேவையான சேவ் பட்டனை அழுத்துறது, கரெக்ட். பந்து தூக்கி போடுற மாதிரி ரூல்ஸ் அண்ட் டாஸ்க் செட் பண்றது, மொபைல தூக்கி போட்டுட்டு சாய்ஸ் ஆர்கிடெக்சரை உருவாக்குறது, உடலுக்கான 5 நிமிஷம் பிரேக், அப்புறம் செல்ஃப் டிசிப்ளின் மூலமா குறிப்பெடுப்பது, எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஆமா. இந்த தெளிவான உளவியல் ஆயுதங்கள் இருந்தா எந்த ஆன்லைன் கூட்டமும் போர் அடிக்காது, பயனுள்ளதா மாறும்னு திரு சிவகுமார் அவங்க கட்டுரையில இருந்து நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டோம். சரியா சொன்னீங்க. தொழில்நுட்பம் நமக்கு ஒரு பாலத்தை அமைத்து கொடுத்திருக்கு. அந்த பாலத்துல எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிற மேப் தான் இந்த வழிமுறைகள். சூப்பர். இப்போ விடை பெறும் நேரம் வந்தாச்சு. ஆனா போறதுக்கு முன்னாடி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியே நான் முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா. நாம கொஞ்சம் முன்னாடி காக்டெயில் பார்ட்டி எஃபெக்ட் பத்தி பேசணும். வேற யாரோ உங்க பேரை சொன்னா உங்க கவனம் உடனே திரும்பும்னு பார்த்தோம். இது மத்தவங்க உங்களை மீட்கிற முறை. ரைட். ஆனா இப்போ நீங்க தனியா உட்காந்து ஒரு கஷ்டமான ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க கவனம் செதறது யூடியூப் பக்கம் மனசு போகுது. அங்கே உங்களை கண்காணிக்கவோ உங்க பேரை சொல்லி கூப்பிடவோ எந்த பாஸோ டீச்சரோ இல்ல. அந்த பின்னடைவான நேரத்துல உங்களை நீங்களே மனசுக்குள்ள பேர் சொல்லி அழைச்சு அந்த பொறுப்புணர்வோடு உங்க கவனத்தை திரும்பவும் கொண்டு வர நீங்க என்ன மாதிரியான ஒரு தனிப்பட்ட உத்திய பயன்படுத்த போறீங்க? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கான விடைய உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்க. நீங்களே உங்களை எப்படி ஹேக் பண்ண போறீங்கங்கிற அந்த விடை உங்க மொத்த ஒர்க் ஸ்டைலையும் புரட்டி போடும். நிச்சயமா. இது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. இந்த சூப்பரான மனவியலோடு கலந்த தகவல்களை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலோடு புதியதொரு தேடலோடு உங்களை நாங்க உற்சாகமா சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.